எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து பண்ணோம், டிசர்வ் ஆகிருக்காரு. அதாவது நிறைய வந்து அந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து சீஸ்ஃபயர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா, அதை வந்து அந்த மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறத வந்து டீஎஸ்கலேட் பண்ணுறதுல வந்து அவர் அங்கே யூஎஸோட ரோல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரைடே வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ் வந்து ஏதாவது கொரீஸ் வேணும்னா வாஷிங்டனில் வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது ஒயிட் ஹவுஸ் இந்த பேச்சு எப்படி வந்ததுன்னா, இந்த ப்ரெஸ் செக்ரட்டரி கரோலின் அப்படிங்கிறவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பீஸுக்காக வந்து மல்டிபிள் குளோபல் கான்ஃப்ளிக்ஸை வந்து அவர் வந்து சீஸ்ஃபயர் பண்ணியிருக்காரு, நடுவில் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தானுன்னு சொல்லியிருக்காங்க. டிவேட் அப்படிங்கிறவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளைம் பண்ணியிருக்காரு. அதாவது ட்ரம்ப் வந்து குளோபல் இதில் வந்து நிறைய ரீஜியன்ஸ் இன்க்ளூடிங் வந்து இஸ்ரேல், ஈரான், இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் ரவாண்டா, டிஆர் காங்கோ, அப்புறம் அந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து இவர் வந்து கான்ஃப்ளிக்ஸை வந்து நிறுத்தியிருக்காரு. அதாவது 6 மாதத்தில் வந்து 6 இது வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து சீஸ்ஃபயர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒன்றுங்கிற விதம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது டியூரிங் அதாவது பிரசிடென்சியில் இருக்கும்போது இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்பி வந்து அவங்க வந்து நல்லா ஃபேமாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து எந்த ஒரு வேர்ல்டு லீடருமே வந்து இதில் இன்டர்வென்ட் பண்ணல, உள்ளே வரல. பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த இது நடக்கும்போது வந்து அகெயின்ஸ்டாக எதுவுமே வந்து யாரும் பேசலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, உள்ள நுழையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தலைவரோ அதாவது வந்து எந்த ஒரு லீடருமோ யாருமோ எங்கேருந்துமே வந்து வேர்ல்டில் இந்தியாவை வந்து அந்த ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லலை, இந்தியாவுடைய அந்த ஆப்ரேஷன்ஸை அப்படின்னு வந்து ஜெய்சங்கர் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு ராஜ்யசபாவில். இதை மோடியும் அதே தான் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு லீடருமே வந்து நான் எங்களை வந்து ஆப்ரேஷன் இந்த சிந்தூரை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லலை அப்படிங்கிறது தான் அவரும் சொல்லியிருக்காரு. வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா வந்து என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணார். ஆனால் வந்து நான் அந்த டைமில் ஆர்மி பீப்புளோட மீட்டிங்கில் இருந்தேன் அப்படிங்கிறதையும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா ஸ்டேட்ஸோடதை பற்றி வந்து ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் இது வந்து பார்ட்னர்ஷிப் வந்து சேலஞ்சஸ் இருந்தாலும் ரிமைன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நாங்கள் வந்து சப்ஸ்டான்சிவ் அஜெண்டாவில் வந்து ஃபோக்கஸாக தான் இருக்கோம், அதுலேயே தான் நாங்கள் வந்து இருக்கோம். நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கோம். ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு, மூவ் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு தான் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா ரஷ்யாவுடைய இதை பற்றி சொல்லியிருக்காரு. டைஸ் பற்றி சொல்லும்போது ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி எங்களோட பார்ட்னர்ஷிப் ஸ்டெடியாக இருக்குது, அதுவும் டைம் டெஸ்டடாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து தேர்ட் கண்ட்ரியோட ப்ரிசமை வச்சு வந்து இது வந்து பார்க்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவங்க செக்ரட்டரி வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கொடுப்பாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல, வெயிட் பண்ணிட்டு பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.